வணக்கம் அபிரகாம். திருவள்ளூர் மாவட்டம் புட்லூர் ஊராட்சிக்கு உட்பட்ட ராமாபுரம் ஸ்ரீராம் நகரில் 6வது தெருவில் திருப்பத்தூர் மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்ட சுமார் 200க்கும் மேற்பட்டோர் சுமார் 15 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கு வந்து தங்கி வசித்து வருகின்றனர். இவர்கள் அனைவரும் ஜோசியம் பார்ப்பது, குடுகுடுப்பை தொழில் செய்வது உள்ளிட்ட பணிகளில் ஈடுபட்டு வந்துள்ளனர். இந்த நிலையில் இவர்கள் அனைவரும் தொழில் நிமித்தமாக வெளியே சென்றுள்ளனர். இந்நிலையில் ராஜா, ராதாரவி, சந்திரசேகர் ஆகியோரின் வீடுகளில் வந்து இன்று 3 முறை வந்து மின்சாரம் வந்து தடை ஏற்பட்டு பின்பு மின் அழுத்தம் காரணமாக அதிகமாக மின்சாரம் வந்துள்ளது. இதனால் அப்பகுதியில் இருந்த 3 வீடுகள், குடிசை வீடுகள் மின்சாரம் ஏற்பட்டு அடுத்தடுத்து இருந்த 3 கூரை வீடுகளும் தீக்கு இரையாகியுள்ளது. இதனிடையே அக்கம் பக்கத்தினர் திருவூர் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் அளித்ததின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த 2 வாகனங்களில் வந்த தீயணைப்பு வீரர்கள் அருகிலுள்ள வீடுகளுக்கு தீ பற்றாதவாறு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். எனினும் 3 வீடுகளில் இருந்த டிவிஎஸ் ஸ்கூட்டர், ரொக்க பணம், அதாவது 500 ரூபாய் கட்டுகளில் வைக்கப்பட்டிருந்த ரொக்க பணம் 2 லட்சம் ரூபாய் வந்து தீக்கு இரையாகியுள்ளது. மேலும் வந்து அரசு வழங்கிய அடையாள அட்டைகள் மற்றும் பள்ளி சான்றிதழ்கள் உள்ளிட்ட பொருட்கள் வந்து தீக்கு இரையாகி உள்ளது. தீப்பற்றிய வீட்டில் உள்ளே இருந்த சிலிண்டர்கள் வந்து 3 சிலிண்டர் இருந்துள்ளது. இதுல வந்து ஒரு சிலிண்டர் வந்து அதிக சத்தத்துடன் வெடித்து அருகாமையில் இருந்த கான்கிரீட் வீடின் மீது சிதறியுள்ளது. இதனிடையே அருகில் இருந்த, அதாவது அந்த தீயை அணைத்துக் கொண்டிருந்தவர்கள் அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் எந்த காயமின்றி உயிர் தப்பியுள்ளனர். மேலும் ஒரு சிலிண்டர் வந்து தற்போது அந்த வெடிக்கும் நிலையில் வந்து உள்ளது. இதனிடையே சம்பவ இடத்திற்கு வந்த செவ்வாப்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தீப்பற்றிய 3 வீடுகளில் எதற்கான தீப்பற்றியது என்பது முழுமையான காரணங்களை விசாரணைக்கு பின்பு தெரிய வரும் என்று காவல்துறையினர் தரப்பிலிருந்து கூறப்பட்டுள்ளது. எனினும் வந்து இவர்கள் 3 பேரும் வந்து அன்றாட தொழில் செய்து வந்துள்ள நிலையில் 3 பேரின் வீடுகளும் தீக்கு இரையாகியுள்ளது. இந்நிலையில் அந்த 3 பேரின் குடும்பத்திற்கு அரசு ஏதேனும் உதவி செய்ய வேண்டும் என கோரிக்கையும் விடுத்துள்ளனர். குறிப்பாக 3 குடும்பங்களிலும் வந்து மக்கள் வந்து யாரும் இல்லாமல் வீட்டை சாத்தி விட்டு வெளியே வேலைக்கு சென்றிருந்த போது இந்த தீ விபத்தானது நடைபெற்று இருக்கிறது. மக்கள் இருந்திருந்தால் கண்டிப்பாக உயிரிழப்பு உள்ளிட்ட சம்பவங்கள் ஏற்பட்டிருக்கும். இந்த நிலையில் வந்து 3 வீடுகளிலும் ஆட்கள் யாரும் இல்லாததால் அதிர்ஷ்டவசமாக உயிரிழப்பு தவிர்க்கப்பட்டுள்ளது. அபிரகாம்.